ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலிஸ் கிச்சனில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அச்சு முறுக்கு. இந்த அச்சு முறுக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 கப்பு வறுத்த அரிசி பொடியில் அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். இந்த இனிப்பு போதுமானதாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுப்போம். அந்த பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றலாம். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 கப்பு சீனியை மிக்சியில் போட்டு நல்ல மாவு மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வருவோம். அந்த சீனியில் 5 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இந்த ஏலக்காயும் சீனியும் இப்படி மாவு மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த முட்டையில் போடுவோம். போட்டு நல்லா கிளறலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறலாம். உப்பும் சீனி முட்டை இதெல்லாம் நல்லா கிளறி விட்ட பிறகு இங்கே பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் சீனியும் மாவும் கலந்தெடுத்தேன். 2 கப்பு அரிசி மாவும் 1 கப்பு சீனி. இப்போ நம்ம 2 கப்பு அரிசி மாவை இதில் சேர்ப்போம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்க்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விடும். நல்லா கிளறி விட்ட பிறகு நான் இந்த 2 கப்பு மாவுக்கு 1 தேங்காய் எடுத்து மிக்சியில் நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுப்போம். மொத்தமாக தேங்காய் பாலை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரைச்சி எடுக்கலாம். தேங்காய் பால் காலி ஆயிடுச்சு. 1 கப்பு தண்ணி எடுத்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் கரைச்சி எடுக்கணும். இங்கே பாருங்கள், தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதுதான் பதம். இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை கரைச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த மாவை ஒரு குட்டி பாத்திரத்துக்கு கொஞ்சம் மாற்றி எடுப்போம். எடுத்துட்டு அதில் முக்கி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் நம்ம முக்கி எடுக்கிறதுக்கு வசதி இருக்காது. ரொம்ப உள்ளே போயிடும், அச்சு உள்ளே போயிடும். அதனால் குட்டி பாத்திரத்தில் மாவை எடுத்து அளவாக முக்கி நம்ம எண்ணெயில் போடலாம். அடுத்ததாக நம்ம அச்சு முறுக்கு பொரிக்க வேண்டியது தான். நான் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண தொடங்கிட்டேன். இதை 5 நிமிஷம் நம்ம எண்ணெயில் சூடு பண்ணணும். உள்ளே போடுறேன், சூடாகட்டும். இது நல்லா சூடானால் தான் இந்த அச்சில் மாவு ஒட்டி வரும். இப்போ சூடாயிருச்சு. நம்ம எடுத்து 3/4 அளவு தான் இந்த அச்சில் நீங்கள் மாவை முக்கி எடுக்கணும். முழு அளவும் முக்கி எடுத்தீங்கன்னா இந்த அச்சிலிருந்து அச்சு முறுக்கு பிரிஞ்சு வராது, ஒட்டி இருக்கும். அதனால் எப்போதுமே 3/4 அளவில் இந்த மாவை முக்கி எடுத்து அச்சு முறுக்க பொரிங்க. இது மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுக்கலாம். எல்லா மாவையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சுவையான அச்சு முறுக்கு ரெடி. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆலிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.